77வது குடியரசு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம், விவரங்கள். வணக்கம். இந்திய நாட்டின் 77வது குடியரசு தினம் நாடு முழுவதும் வருகின்ற 26ஆம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே குடியரசு தின விழாவில் முதல் நாள் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியானது இன்று ஜனவரி 19ஆம் தேதியும் 21ஆம் தேதி 23ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் ஒத்திகை நிகழ்வு என்பது நடைபெறுகிறது. இதில் முதல் நாளாக இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய அந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக குடியரசு தினத்திற்கு சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் உழைப்பாளர் சிலையை எதிரே தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய ஏற்ற இருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரச்சாரம் விதமாக அணிவகுப்புகளும் நடைபெறுகிறது. இந்த நிலையில் காந்தி சிலை முதல் வரை காலை 7 மணி முதல் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ஆளுநர் மற்றும் முதல்வர் வருவது போல் ஒத்திகை மற்றும் ஒப்புகை வீரர்கள், காவல்துறையினர், மக்கள் பாதுகாப்பு படையினர், தீயணைப்பு வீரர்கள், தேசிய மாணவர் படையினர் மற்றும் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதில் ராணுவ வீரர்கள், காவல்துறையினர்கள், விமானப்படையினர், கப்பல் படையினர் உள்ளிட்டோர் தற்போது அணிவகுப்பு என்பது ஒத்திகை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆண்டுதோறும் காமராஜர் சாலையில் உள்ள காந்தி சிலை எதிரே குடியரசு தின விழா என்பது நடைபெறும். ஆனால் அங்கு மெட்ரோ பணிகள் நடைபெறுவதால் கடந்த ஆண்டுகளாகவே தற்போது காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை தான் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முதல் நாள் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வினோத். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.